சில இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காந்திமதியோடைய இரண்டாவது மகன் இருக்கார்ல, அன்புமணியோடைய முதல் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மூன்றாவது மகன் இருக்கார்ல, அவர் தான் முகுந்தன். ஸோ இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி கேஸை ராமதாஸ் அவர்கள் இல்லாத வேற யாருன்னா இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா இதனுடைய கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு தலைவராக மீட் பண்ணி ஒரு கிளைகளாக உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சியாக இது வளர்ந்துருக்குன்னா அது முழு முதல் காரணம் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் மட்டும்தான். டாக்டர் ராமதாஸ் மட்டுமே. அன்புமணி ஆகிய நான் முதல் கையெழுத்து அப்படின்ற அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி சிஎம் வேட்பாளராக வந்து களத்தில் இறங்குறாரு. அங்கே தான் தெரியுது அவருக்கு அந்த 5% தான் அகெயின் வந்திருக்கு. ஸோ அங்கேயே வந்து கட்சியுடைய டவுன்ஃபால் ஆயிடுச்சு. நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல. ஆக்சுவலி வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. கட்சிக்காக கொடி கம்பது நட்டதுலேருந்து சண்டை வாங்கினதுலேருந்து கேஸ் வாங்கினதுல எவ்வளோ பேர் இருப்பாங்க. யார் சைடு நிற்கணும்னு ஒன்று இருக்குதுல்ல, ரொம்ப முக்கியம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய கட்சி ரெண்டாக உடையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதை பற்றின நமக்கு இருக்க சந்தேகங்களை இன்றைக்கி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் இப்போது பாமக கட்சி, இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கட்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கட்சியில் இப்போ உள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த கட்சியில் இப்போது அன்புமணி சைடு போகுமா இல்லை ராமதாஸ் அவர்கள் சைடு போகுமா அப்படிங்கிறது, தொண்டர்கள் வந்து யார் சைடு தான் போவாங்க? கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் தான் இது. ஆக்சுவலி இந்த பாமக வந்து இப்போ ரெண்டாக உடஞ்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு தந்தை மகனுக்கான ஒரு சின்ன ஒரு முரணில் தான் நான் இருக்குது நான் நினைப்பேன். ஆக்சுவலி இது வந்து இதனுடைய ரியல் ஃபேக்ட் டோட்டலாக வேறு. பட் ஆனால் எங்கேருந்து இங்கே தொடங்குதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். பாமகன்றது ரொம்ப சாதாரண கட்சியெலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின ஒரு கட்சி தான். அது ரொம்ப மிகவும் பாரம்பரியமான, தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சியாக இருந்தது பாமக. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவருடைய மருத்துவ அந்த காலகட்டத்தில் திண்டிவனம் பக்கத்தில் தான் கிளினிக் வைக்கிறாரு. கிளினிக் இல்லாத டைமில் அங்கே வந்து ஊராக அவர் நடைப்பயணம் மேற்கொண்டு இப்போ பஸ்ஸில் ஏறி ரொம்ப அப்போ பெரிய வசதிலாம் இல்லை. ஒரு தலைவராக மீட் பண்ணி ஒரு கிளைகளாக உருவாக்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சியாக இது வளர்ந்துருக்குன்னா அது முழு முதல் காரணம் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் மட்டும்தான். டாக்டர் ராமதாஸ் மட்டுமே. இந்த கட்சியில் வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஜான் பாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறாரு, தீரன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி திமுகலையும் ஏடிஎம்கேலையும் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் வந்து அந்த கட்சியில் இருந்துக்கிறாங்க, கட்சியை வளர்த்துருக்குறாங்க. ஆனால் முழு முதல் பங்கு யாருக்கு இருக்குன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே உரிதான ஒன்று. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் என்னோட மெயினான கேள்வி என்னென்னா, இப்போ கட்சி எந்த சைடு போகும்? ஏன்னா இளைஞர்கள் பல பேரை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த கட்சி சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக அரசியல் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு தான் இந்த கட்சின்னு சொந்தம்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்கும்? இப்போ கட்சி யார்கிட்ட போகும் அப்படின்னா, பெரும்பான்மையான உறுப்பினர்களோ பெரிய நிர்வாகிகள் எல்லாமே யார்கிட்ட இருக்காங்கன்னா திரு அன்புமணி அவர்களுக்கு கிட்ட தான் இருக்கிறாங்க. உண்மைதான். ஓகேவா? நிறைய பேர் தர்ம சடங்கத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஏன்னா 2 பேருமே பிளட் ரிலேஷன். ஏன்னா அவர் கட்சியை உருவாக்கினவர், இப்போ இவர்கிட்ட கட்சி இருக்குது. 2 பேருமே யாரும் எதிர்த்து பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க. ஆமாம். ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவிலையோ திரு அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக வந்து ஐயா அவரை திட்ட மாட்டாங்க, ராமதாஸ் அவர்கள் திட்ட மாட்டாங்க. அவர் கூட இருக்கிறவங்க தான் திட்டுவாங்க. நல்லா மைன்யூட்டாக உள்ள பார்த்தோன்னா கூட. ஏன்னா அவர் திட்ட முடியாது இல்லை, அந்த கட்சியை உருவாக்குனாரு. அந்த கட்சிக்காக எவ்வளோ ஒரு எல்லாமே பெருசாக இருக்குல்ல. முன்னாடி வந்து பார்த்தோன்னா, அதாவது 90கள் காலகட்டத்தில் பாமக எந்த சைடு போய் நிற்குதோ அந்த சைடு தான் ஆட்சி அமைப்பாங்க. இது வந்து 90கள் காலகட்டத்தில் இருந்த முக்கியமான ஒரு ஃபேக்ட். அது யாராலும் மறுக்க முடியாது. இது எப்போ இருந்தால் 2009 எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி டோட்டலாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாமக மட்டும்தான் இங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தது. ஸோ அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சி இப்போ டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த டவுன்ஃபால் எங்கே காரணமாச்சு அப்படின்னா, இப்போ 2009 எலெக்ஷனில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க டிஎம்கே கூட்டணியில். அந்த கூட்டணி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, படுதோல்வி அடையுது. அதிகமான ஓட் பேங்க் வச்சு இந்த பாமகவுடைய ஓட் பேங்க் அந்த எலெக்ஷனில் மட்டும் 5% ஓட் பேங்காக மாறுது. அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெளியில் வந்து இத்தனை கோடிகள் தொண்டர்கள் இருக்குன்னு சொல்கிறோம், 5% ஓட்டுன்றதுனா 25 லட்சம் ஓட்டு தான் நம்மளுக்கு விழுதுனா வேங்க தப்பு இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ யோசிச்சு தான் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது நம்மளுடைய வன்னியர் மக்களுடைய ஓட்டுகள் இங்கே ரொம்ப முக்கியம், அதை அரவணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் சில முடிவுகள் எடுக்கிறார்.
இயற்கையாகவே ஒரு சில விஷயம்லாம் அவருக்கு வருது. என்னன்னா அங்கே வந்து ஒரு திவ்யா இளவரசன் அப்படின்ற ஒரு லவ் மேட்ரு வருது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலவரம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மகாபலிபுரத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டம் முடிச்சு போகும்போது மிகப்பெரிய கலவரமாக மாறுது. அந்த கலவரத்தில் மிகப்பெரிய நிறைய பேர் கேஸ் வாங்குறாங்க. இந்த கேஸ் வாங்குறாங்க, இந்த விஷயம்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பாமக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும் அப்படின்னு நினச்சி 2016 எலெக்ஷனில் இண்டிபெண்ட்டாக வந்து கேண்டிடேட் எடுத்து அவரே நான் வந்து அன்புமணி ஆகிய நான் முதல் கையெழுத்து அப்படின்ற அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி சிஎம் வேட்பாளராக வந்து களத்தில் இறங்குறாரு. அங்கே தான் தெரியுது அவருக்கு அந்த 5% தான் அகெயின் வந்திருக்கு. ஸோ அங்கேயே வந்து கட்சியுடைய டவுன்ஃபால் ஆயிடுச்சு. கூட்டணியில் இருந்த ஓட்டம் அப்படி தான் இருக்குது, தனியாக வாங்கும்போது 5% ஓட்டு தான் இருக்குது. இது ஏன் டவுன்ஃபால் அப்படின்னா, அதாவது 2009 வரைக்குமே பாமக அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 எம்எல்ஏ வச்சுருப்பாங்க, ஒரு 2 எம்பி இருக்கும். பவர் ஆஃப் அந்த எம்எல்ஏ எம்பிஸ் அதான் ரொம்ப முக்கியமாக கட்சிக்கு, அது கம்மியாகுது. அது குறையறதுக்கான காரணம் என்ன? நான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல்லே இவர் போகிறாரு. அப்போ தான் வந்து கட்சியோடைய அந்த டவுன்ஃபாலுக்கு மாறுது. இப்போ ஏற்கனவே இது டவுன்ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஓகே நம்ம எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. ஸோ வந்து அப்போ தலித் விரோத அரசியல் அதெல்லாம் பண்ணுறாங்க, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க, நிறைய விஷயம் தலித் மக்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. அதுக்கடுத்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து ஜென்ரல் கட்சி தான், இது வந்து ஒரு ஜாதிய கட்சி இல்லை அப்படின்ற முறைக்கு மீண்டும் வராங்க. மேலும் எங்கே டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா கூட்டணியில் அகெயின் இப்போ 2019 எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட கூட்டணி போகிற மாதிரி தான் இவங்களுக்கு பேச்சு. ஏடிஎம்கே கூட இவங்க கூட்டணி போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 எம்எல்ஏ வந்து இப்போ இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணி விவகாரத்தில் அகெயின் வந்து அந்த தப்பு பண்ணுறாங்க. 2019 வந்து ஏடிஎம்கே கூட இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. முன்னாடி 2016 எலெக்ஷன் தனியாக இருந்தாங்க. 2019 வந்து ஏடிஎம்கே கூட்டணி போகும்போது தான் இவங்களோட வீழ்ச்சி ஆகுது. 2024 நாடாளுமன்றத்தில் வந்து இவங்க ஏடிஎம்கே கூடயே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 எம்பி இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபி கூட கூட்டணி போகிறாங்க. பிஜேபி கூட கூட்டணி போயிட்டு ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. உங்களுக்கு புரியுதா? ஸோ வந்து ஏன் எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா வந்து உங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 8% கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். தேர்தல் கமிஷனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்கள் இருக்கணும்னா 8% ஓட்டு நீங்கள் இருக்கணும். இல்லைனா எம்எல்ஏ இருக்கணும், எம்பி இருக்கணும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எம்எல்ஏ இருக்கணும், எம்பி இருக்கணும். இல்லைனா நீங்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக மாறுவீங்க. அது வந்து ஒரு டவுன்ஃபால் தான். இப்போதைக்கு இப்போ டவுன்ஃபாலாக தான் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஆல்ரெடி டவுன்ஃபால் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு இது இல்லை, தந்தை மகனுக்கான இந்த பிரச்சனை வந்து மேலும் கட்சியை வந்து வலுவிழக்க செய்யும். சரி ஓகேண்ணா, இப்போ 2024 அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் கூட்டணி வேணும்னு சொல்றாரு. இதனால கூட்டணி வேணும் வேணாம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இல்லை இந்த கூட்டணி இந்த விவகாரம் இதெல்லாம் தாண்டி இந்த இவங்க 2 பேரோட முரண் இருக்குல்ல, இந்த முரணை வரத்துக்கு 2-3 ஃபேக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா, ராமதாஸ் அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கும் பிறந்தவங்க 3 பேர். ஒருத்தவங்க வந்து காந்திமதி, இன்னொருத்தவங்க கவிதா, அப்புறம் அன்புமணி. காந்திமதி அவர்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓகே. அன்புமணி அவர்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. கவிதா அவர்களுக்கு 2 பேர் இருக்காங்க. மொத்தம் இதுதான் அவங்க ஃபேமிலி. சில இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காந்திமதியோடைய 2வது மகன் இருக்கார்ல, அந்த 2வது மகனை அன்புமணியோடைய முதல் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காந்திமதியோடைய 3வது மகன் இருக்கார்ல, அவர் தான் முகுந்தன். ஸோ இங்க பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. பாமகவுடைய இளைஞர் அணி தலைவர் என்ற பொறுப்பு வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு. எப்படி அது ரொம்ப முக்கியமான பொறுப்புனா, இளைஞர் அணின்றது இன்னைக்கு இளைஞர் அணியா இருந்தாரு, நாளைக்கு தலைவராக மாறினார். இது புரியுதா? இன்னைக்கு இளைஞராக இருக்கிற நாளைக்கு தலைவராக மாறுறாரு. இந்த விஷயம் தான் இங்க பெரிய பிரச்சனையாக இவருக்கு மாறுது. ஏன்னா காந்திமதி அவருடைய 2 மகன் இருக்காங்கல்ல, 2வது மகன் வந்து இவங்களுடைய மருமகனாக இருக்கிறாரு. 3வது மகன் தான் வந்து முகுந்தன்றவர். இப்போ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக மாறுதுன்னா, இந்த அதிகாரம் யாருக்கிட்ட போகும்? தனக்கு அப்புறம் தன் மருமகனுக்கு போகுமா, இல்லை மருமகனோட தம்பிக்கு போகுமா? எவ்வளோதான் அக்கா பையனாக இருந்தாலும் தங்கச்சி பையனாக இருந்தாலுமே அந்த உணர்வு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக அங்கே தான் இங்கே பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கூட்டணி எல்லாமே வந்து சேர்ந்தே முடிவெடுக்கிறவங்க இந்த இடத்துல தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த கட்சி அப்படின்றத இங்கே தான் தெரியுது. ஆக்சுவலி ஒரு 10 வருஷம் ஒரு கட்சி அவர்கிட்ட பெருசாக அவர் கையாளலை. உங்களுக்கு புரியுதா? ராமதாஸ் அவர்களும் ஒரு 10 வருஷம் கட்சியை கையாளலை, மகன்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ பார்த்துக்கப்பா கட்சினோடனே. கட்சி மகன்கிட்ட கொடுக்கும்போது கட்சியுடைய வளர்ச்சி இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக டவுன்ஃபாலில் போகும்போது கூட இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி வந்து சின்ன ஐயா வந்து தப்பான முடிவு எடுத்திருக்காரு, இந்த தப்பான முடிவால் தான் நம்ம டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தந்தை கிட்ட சொல்லுவாங்க. தந்தைங்க எத்தனை முறை தான் கேட்காத மாதிரி இருக்கிறது, கேட்பார்ல அவரும்.
அதுக்கு அவர் காதல் நிறைய முறை வந்திருக்கும், நாசுக்கா சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய முறை பேசி 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 ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் வந்து ரியலைஸ் ஆவார், ஓகே என்ன பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து முடிவெடுக்கும் போது, இல்லை கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்குது, தனியாக இவர் நிற்க யோசிச்சது தப்பு, அதனால் அது ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் இவர் கூட்டணி ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது மீடியா சைடில் பார்த்தோன்னா ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே கூட்டணி டிக்ளேர் ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணும்போது சும்மா ஒரு நைட்டில் வந்து மாறுது, பிஜேபி கூட போகுது. என்னவா மாறுதுன்னா இப்போ சொல்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள் எப்படின்னா சொல்கிறாரு, அவங்க 2 சௌமியாவும் அன்புமணி அவர்களும் 2 பேரும் வந்து என் காலை பூச்சி அழுதாங்க கூட்டணிக்கு போக சொல்லி. அது அவசியம் என்ன இருக்குது? டவுட் வருதா இல்லையா? அவசியம் தான் இருக்குது. இவர் மேலே ஒரு சிபிஐ வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. ரோகில்கான் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு உத்தரப்பிரதேச ஒரு காலேஜுலையும், இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு மத்திய பிரதேச ஒரு காலேஜ்லையுமே இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அலிகேன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அண்டு அபியூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன், ஊழல் மற்றும் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துதல். இப்போ வந்து 2012 ஒரு கேஸும் 2014 ஒரு கேஸும் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி சிபிஐ டைரெக்டாக பதிவு பண்ணுது இந்த கேஸை. இந்த டைரெக்டாக கேஸ் பதிவு பண்ணி 2015 சிபிஐ சார்ஜ் பண்ணுது ஆக்சுவலி இந்த கேஸுக்கு. இந்த டைம்னா இவர் வந்து தேர்தல் சுயேட்சையாக சந்திக்கிற அந்த டைம் தான். அதுக்கப்புறம் 2019 அந்த 2019ன்றதுனா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டைம். அந்த கூட்டணிக்கு போகும்போது அப்போ தான் டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இவரை வந்து இடைக்காலத்தில் இந்த கேஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி விடுது. முழுசாக கிடையாது, இடைக்காலமாக ரிலீஃப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 2025-26 இந்த கேஸ் வந்து அகைன் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. உங்களுக்கு புரியுதா? இதே தான் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கும் இவங்க ரெடி ஆகிடுறாரு. எல்லாம் ரெடி ஆகிறாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே நைட்டில் பிஜேபி கூட்டணியாக மாறுது. பிஜேபி டைரெக்டாக இவரை மிரட்டுது இந்த கேஸை வச்சு. அமித்ஷா என்ன பண்ணுறாரு, 2026 தேர்தலுக்கு வந்து இங்கேயே வந்து கூட்டணி பேச வராரு, தமிழகம் வராரு. வரும்போது அன்னைக்கு தான், அதாவது நாளைக்கு கூட்டணி இப்போ வந்து பேச போகிறாங்க, எல்லா கட்சியும் வாங்க, கூட்டணி கட்சியெலாம் வாங்கன்னு அழைக்கிறாங்க. அன்னைக்கு தான் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, நான் தான் இந்த கட்சியோடைய தலைவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ என்னன்னா, அப்போ கூட்டணிக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த கூட்டணியுடைய மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. திரு அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்து தான் இருக்கு. இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு பிஜேபி அலைன்ஸில் போகிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து முரணில் இருக்காரு. அவர்னா விரும்புகிறாரு, கட்சி வந்து அகல பாதாளத்து போயிட்டு இருக்கு, 10 எம்எல்ஏ கீழே வந்தாங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் நம்மளை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாது, கண்டிப்பாக நம்ம டிஎம்கே சைடில் போயிட்டா ஏதோ கொஞ்சம் எம்எல்ஏஸ் வரும், இந்த மைண்ட் செட் தான். அதுக்காக திரு துரைமுருகன் அவரை வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. இவருக்கு என்னன்னா, பிஜேபி கூட்டணியில் போனால் நம்மளை தூக்கி லாக் பண்ணுறானு. சரி, ஓகே, 2026 எலெக்ஷன் வரைக்குமே ஓகே, 26 எலெக்ஷன் பிஜேபி கூட்டணிக்கு போகிறீங்க, எல்லாம் ஓகே. இது வந்து எத்தனை எலெக்ஷனுக்கு இதே மாதிரி வந்து பிஜேபி உங்களை மிரட்டின்னு இருப்பாங்க ஒன்று இருக்குல்ல, அடுத்த எலெக்ஷனுக்கு வாங்க, இதோட முடிச்சுக்குங்க, ஓகேங்க, இந்த எலெக்ஷன் டிமாண்ட் என்னன்னா, ஓகே நான் இந்த எலெக்ஷன் உங்ககிட்ட கூட்டணி இருக்கிறேன், இந்த கேஸை முடிச்சு கொடுங்க, ஜட்ஜ்மெண்ட் எனக்கு காப்பி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணி வைங்கன்னு உங்களை மிரட்டலாம், நாளைக்கு பிஜேபிக்கு வந்து என்ன சொல்லணும், பிஎம்கே வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ண, இல்லைன்னா உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும்னு சொன்னால் அதே மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்ல. கண்டிப்பாக அதுதான் பயப்படுறாரு ஆள். நீ என்ன, நான் உனக்கு வந்து மாநில பொறுப்பு தரேன், நீ தான் மாநில தலைவர் அப்படி சொன்னால் அவர் விருப்பமே இல்லைனாலும் நினச்சி தான் ஆகணும் எடுத்துன்னு போயிட்டு. கண்டிப்பாக, ஏன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா. முழுமையாக இந்த கேஸ்லேருந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியை வளர்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதே மாதிரி சூழ்நிலை உருவாச்சுன்னா கட்சி வந்து மீண்டும் மீண்டும் அகலபாதத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லிக்கு போயிட்டு அங்கே அமித்ஷா அவர்களையும் தேர்தல் ஆணையர் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இவங்க சந்திப்பு நடந்துட்டு இருக்க அதே டைமில் அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அவர் கட்சியில் அன்புமணிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க ஒருத்தவங்களாம் பதவி விட்டு நீக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லை, இந்த பதவி நீக்கிறதுன்றது மாற்றி தான் பண்ணுறாங்க. இவர் நீக்கிறதும் சேர்க்கறதும் அப்படி வந்து அது நடந்து தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ சூழ்நிலையில் திரு ராமதாஸ் அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவருக்கே தெரியும். ஆமாம், பிஜேபி இது மாதிரி வந்து நிறைய கேம் பார்த்துருக்கு, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம்தான். இப்போ நாளைக்கே கூப்பிட்டு தேர்தல் ஆணையில் வந்து கட்சி என்னது தான் அப்படின்னு 2 கேஸை போடுவாங்க, அஃபிஷியலாக ஏதாவது பண்ண வைப்பாங்க. அது வந்து இவரும் விரும்ப மாட்டா, இது விரும்ப மாட்டா, இது இப்படி தான் போகும்னு திரு ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும். இதே மாதிரி கேஸை ராமதாஸ் அவர்கள் இல்லாத வேற யாருன்னா இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா இதனுடைய கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு வயசு மூப்பு இருந்தாலுமே தன் மகன் பண்ணுறதுனால இந்த ஆட்டத்தெல்லாம் இப்படி விட்டுட்டு இருக்காரு. இன்கேஸ் வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா இதோட கேமே டோட்டலாக வேறவா மாதிரி இருக்கும். ஓகேவா, அவர் வேற மாதிரி பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இதை ராமதாஸ் அவர்கள் சைடில் இருந்து சமாதானமாக வாங்க. ஏன்னா இந்த சமாதானத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரும்பலை, மேலே இருந்து
நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக தான் ஓட்டு விழும், இல்லைனா ஓட்டு பிரிஞ்சு என்ன பண்ணுறது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பர்டிகுலராக நிறைய பேர் வந்து டைலமோ ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டு வேலைக்கு வேற என்ன கட்சிக்கு போயிட்டா பிரச்சனை இருக்குது இல்லை. தொண்டர்கள் வந்து இது இருக்குது தான் இன்னைக்கு முழு நிலவு மாநாட்டு ஒன்று நடத்துகிறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மகனுடைய தந்தையுடைய வார்த்தைகள் கேட்க வராங்க அவ்வளோ பேர். 2 பேருமே தனித்தனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 50 லட்சம் பேர் வந்து உங்களுக்கு தொண்டர்களாக இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் பேர் பழைய ஆள்லாம் யாருடைய பேச்சு கேட்பாங்கன்னா ராமதாஸ் ஐயாவுடைய பேச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம உட்காந்து பேசிருக்கோங்களா, நம்மளுக்கே இந்த ஃபேக்ட் தெரியுது இல்லை. அப்போ அந்த தொண்டர்கள் தெரியாமல் இருக்குமா? ஐயா வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு, சின்ன ஐயா வந்து ஏதோ பிரச்சனையில் மாட்டினுக்கிறாரு, அதனால கட்சி எதுவுமே அங்கே வைக்கிறாரு. தோணுமா தோணாதா? ஈஸியாகவே இப்போ எல்லாருக்கும் தோணும்ல பேசிக்காவே. அதனால என்ன பண்ண கூட்டணி கட்சியிலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க, சமாதானப்படுத்துங்கன்னு. திரு ராமதாஸ் அவர்களை வந்து ஈஸியாக சமாதானப்படுத்தலாம் ரொம்ப நார்மலான விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் இன்னைக்கு வேணால் வயது மூப்பு இருக்கலாம், ஆனால் அது வந்து பல அரசியல் தலைவர்களை பார்த்த வந்து ஒரு அனுபவமிக்க தலைவர். அதாவது இந்தியாவிலே இப்போ அனுபவமிக்க தலைவர்னா அவர் தான். யாராவது ஒருத்தர் அதில் வந்து இறங்கி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து மீண்டும் இந்த கட்சியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இல்லை நானே இழுக்கிறேன் நீயே இழுக்கிறேன்னா ரப்பர் மாதிரி இழுத்துக்கினே தான் போவோம். ஆனால் ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து அறுந்துடும். அந்த அறும்போது யார்கிட்ட எவ்வளோ லப்பர் வருதுன்னு தெரியாது. அதனால் தனியாகிடும். தனியாகக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. ஏன்னா இது போன்ற கட்சிகள் வந்து கண்டிப்பாக எளிய மக்களுக்கான கட்சி தான் இது. இதில் இன்றைக்கி வன்னியரில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய பணக்கார அப்படின்னு சொல்ல முடியாது. ஏழ்மையான மக்கள் இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க இடஒதுக்கீடுக்காக இந்த கட்சி தான் நிறைய போராடி இருக்குது, வாங்கி கொடுத்துருக்கு, நிறைய பாரம்பரியம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான விஷயத்துக்கும் அவங்க மக்கள் வன்னியர் மக்களுக்கு மட்டுமே இவங்க போராடணும்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயம் பொதுவான விஷயத்துக்கு நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. அதனால் இவங்க இந்த கட்சியை வந்து ஈஸியாக ஓகே போயிட்டோம் அப்படின்னு விட முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இது மாதிரியான கட்சிகள் அதோட வீழ்ச்சியை நோக்கி போகிறத யாராலையும் பார்க்க முடியாது. வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய விருப்பம். இது வந்து என்னோட விருப்பம் மட்டும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய விருப்பமும் கூட. நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல. ஆக்சுவலி வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. கட்சிக்காக கொடி கம்பத்தை நட்டதுலேருந்து சண்டை வாங்கினதுலேருந்து கேஸ் வாங்கினதுல எவ்வளோ பேர் இருப்பாங்க. யார் சைடு நிற்கணும்னு ஒன்று இருக்குது இல்லை, ரொம்ப முக்கியம். இப்போ யார் சைடுனாலும் சோஷியல் மீடியாலையோ யாரும் எங்கேயும் நீங்கள் பதிவுகள் போட்டுனா எல்லாம் ரெக்கார்டபிள். ஓ என்ன இப்படி சொல்லிட்டியா, நீ நாளைக்கு இல்லை, ஓ இன்னும் அப்படி சொல்லிட்டேன் நாளைக்கு இல்லை, தூக்கிடுவாங்க. அதனால் பேசாமல் இருக்கிறதே நலம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குமுறல் இருக்குது. அந்த குமுறல்லாம் வந்து போகணும்னா நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகிட்டு இந்த கட்சியை வளப்படுத்திட்டு மேலும் இந்த சமூகத்திற்கு இது போன்ற மேலும் வளர்ச்சிக்கான பாதையில் உங்களோட கட்சி உதவணும்னு தான் எங்களோட விருப்பம். இன்றைக்கி பிஎம்கே உள்ள நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பற்றி எங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருங்க. ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க அரசியலை பற்றி இப்படி மர்மமாக இருக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள ரூட் ஆஃப் கற்புகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.